வணக்கம். மாடு கொண்டுட்டு வர்றாங்க. இந்த மரம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன கண்ணா வச்சு விட்டுருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க அது எவ்வளவு பெருசா வந்துருச்சுன்ட்டு. சூப்பரான ஒரு நிழல் கொடுக்குது. இந்த இடத்துல தான் அந்த பொம்பளை நான் காசு கொடுத்தேன்ல, இந்த இடத்துல தான் வந்து காய் விற்கிறது, ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இளநீ. சும்மா ஏன் சொல்றீங்க? காசு கொடுத்து நான் என்ன பண்ணேன், பாதிக்கு பாதி லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, அதை நம்பி நான் ஒரு 2.5 லட்சம் கொடுத்து லாஸ்ட்ல 25,000 கொடுத்தேன் பாருங்க. அதெல்லாம் தெரிஞ்சும் கூட சரி இதை வச்சாவது பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு கொடுத்தேன். ஆனா அப்பவும் சைலண்டா வாங்கிட்டு காசு வந்து ஒரு 1000 கட்டினா அப்படி எனக்கு கோவம் வந்து தூக்கி போட்டு போயிட்டேன். வர்ற வருமானத்தை அப்படியே கொடுத்துரு அப்படின்னு. இப்போ 25,000 போட்டோன்னா ஒரு 40,000 50,000 வருது. அதுல அப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா தீக்கிட்டோம். அந்த மாதிரி கூட பண்ணி பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் அந்த சந்தில தான் அதெல்லாம் வீடு அவங்க வீடு அங்கே உள்ள இருக்குது. அதுல போன உள்ள இருக்கும். இல்லை சில பேர் சொல்றாங்க வட்டி வட்டின்னு. இப்போ அந்த பொம்பளைக்கு 2,50,000 கொடுத்து வட்டி மில்ல ஒண்ணுமில்ல அப்படியே போயிடுச்சு. போலீஸ்காரங்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க கூட வந்து எல்லாம் கேட்டு பார்த்தாங்க. எங்கிட்ட போட்டோவில் எல்லாம் இருக்குது. அந்த அம்மா கிட்ட வந்து அந்த காகிதம்லாம் நான் கொடுத்து எழுதுன இதெல்லாம் பேப்பர்ல கிழிச்சு போட்டாங்க. ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு கொடுத்தது இல்லை, எல்லாமே நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி போய் நாச்சுன்னு சொல்லி அப்படி பண்ணாங்க. இந்த இடத்துக்கு வந்து எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு. எவ்வளவு ஒரு வேதனை பாருங்களேன். நான் யாருக்குங்க துரோகம் பண்ண பாரு, பாவ புருஷன் இல்லை பொழைச்சிட்டு போறாங்க அப்படின்னு தான் கொடுத்தேன். இப்ப கூட எனக்கு அழுக வருது. அவ்வளவு காசு பாருங்க, சின்ன விஷயங்களா.